தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனுடைய கற்பனை மாறாதது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் சொல்கிறது, பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் தான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். சீன நாட்டை சேர்ந்த செல்வ சீமான் ஒருவன் மிகவும் விலைவிருந்த நுண்ணோக்கி கருவி ஒன்றை ஐரோப்பியா கண்டத்திற்கு சுற்றுலா சென்றபோது வாங்கினான். சீனாவுக்கு திரும்பி வந்தபோது ஒரு நாள் அவர் சாப்பிடும் அரிசியில் ஒரு சிறு பாகத்தை எடுத்து நுண்ணோக்கி மூலம் பரிசோதித்தான். அந்தோ பரிதாபம்! அந்த அரிசி துண்டில் உயிருள்ள ஜீவிகள் காணப்பட்டன. அவனுக்கு மிகவும் வருத்தமாய் போய்விட்டது. ஏனென்றால் சீனாவின் மிக முக்கிய உணவு அரிசியே. அவனுடைய மார்க்க நம்பிக்கையின்படி எந்த உயிருள்ள ஜீவிகளையும் உண்ணக்கூடாது. அப்படி என்றால் இனிமேல் அரிசியே சாப்பிடக்கூடாது என்றால் கூடாது. ஆனால் இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட வேண்டுமானால் அந்த கருவி இருக்கக்கூடாது என்று, அது இருப்பனால் தானே நுண்ஜீவிகள் வெளியே தெரிகின்றன என்று நினைத்து அந்த நுண்ணோக்கியை சுவரில் அடித்து உடைத்து போட்டான். அதன் பின்பு நிம்மதியாக உட்கார்ந்து அரிசி உணவை சாப்பிட்டான். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, பரிசுத்தமான வேதத்திலே தேவனுடைய கற்பனை மனிதனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறது. கற்பனை இல்லையேல் பாவமில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். கற்பனை பாவத்தை சுட்டி காட்டுவதால் பாவத்தை விட்டு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பதிலாக அநேகர் சொல்கிறார்கள், கற்பனையே ஒழிந்து போயிற்று என்று கூறுகிறார்கள். சிலருக்கு தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதால் சில சிரமங்கள் உண்டாகலாம். அதனால் உதாரணமாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கூறும் 4வது கற்பனை கடைப்பிடித்தால் சில சிரமங்கள் உண்டாகும் என்பதற்காக கற்பனையே ஒழிந்து போயிற்று என்று கூறும் அநேகர் உண்டு. அன்பு நண்பர்களே, கற்பனை ஒழிந்து போற்று என்பதற்கு பதிலாக உன் வழிகளை மாற்றிக்கொள். அதுவே தேவனுக்கு மிகவும் உகந்த காரியமாகும். கற்பனைக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டியது எல்லா மனிதர்கள் மேல் விழுந்த கடமையாகும் என்று சொல்லி நாம் பிரசங்கிலே வாசிக்கிறோம். இதிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. எனவே தேவன் கற்பனைகளுக்கு பயந்து நாம் சாட்சியாக வாழுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.